ජයගමු ශ්‍රී ලංකා මගෙන් පටන් ගමු. වැදගත් පුද්ගලෙක් කෙනෙක් රූපවාහිනී නාලිකාවකින් කියනවා වතුකරේ ජනතාව රා බීලා ඇවිල්ලා තමයි ඡන්දේ දාන්නේ කියලා. නැත්නම් රා බීලා දෙන්න දීලා තමයි ඡන්දේ දාන්න එක් කරගෙන එනවා කියලා. මේක සම්පූර්ණ අසාධාරණ වචනයක්. අයි අපි ජනතාව මේ ගොන් කරලා කතා කරන්නේ. මේ වතු ජනතාව කියන්නේ වතු මේ ඒගොල්ලෝ හිතනවා මේ වතු ජනතාව කිව්වට පස්සේ ඒගොල්ලන් පඩියට කේන්දරයි අනිත් එක ඒගොල්ලන්ගේ ජීවිත තත්ත්වය අඩු ඒක නිසා මේගොල්ලන් බොනවා වැඩි ඉලෙක්ෂන් එකක් ආවොත් බොණ්ඩ ඉල්ලනවා කියලා නිකන් බොරු චෝදනාවක් කරන්නේ. දැන් වතුකර ජනතාව සාමාන්‍යයෙන් දැන් 80%ක් උගත් වෙලා ඉන්නවා. ඒ කට්ටිය මේව කරන්න අපිට අඩි තක්සේරු කරන්න එපා කියලා තමයි මගේ හැඟීම. මොකද අපිත් මේ රටේ ප්‍රවිසියා හැටියට දෙවෙනි ප්‍රවිසියා නෙවෙයි අපි පළවෙනි ප්‍රවිසියා හැටියට අපිත් හොඳට ජීවත් වෙන කට්ටිය. අපිට අපහසු කියන විදියට අපිට ඇසරෙන්න එපා කියලා තමයි මම මගේ කනකාටුව මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. ඊයේ උසාවියෙන් තීන්දුවක් දීලා තිනවා අනිවාර්යයෙන්ම පළාත් පාලන ඡන්දය ඇති කරන්න ඕනේ නැත්තම් තියන්න ඕනේ කියලා තියෙනවා. දැන් පෞද්ගලික දවස්වල ඒක නවත්තපු එක වැරදි කියලාත් ඒගොල්ලෝ තීන්දුවක් දීලා තිනවා. මේක නිසා මේ තීන්දුව ඉදා වැදගත් තීන්දුව උසාවියේ මේ වගේ තීන්දුව දෙන එක ප්‍රජාතන්ත්‍රවාදයට හොඳ හයියක්. ඒක නිසා මේ තීන්දුව අපි පිළිගන්නවා. ඒ වගේම ඊයේ ජනාධිපතිතුමා ඒකට රිප්ලයි කරනකොට කියලා තිනවා දැන් ඡන්දය පවත්වනවා නම් සුමාන දෙකක් ඕන මේ නොමිනේෂන් කරන්න නොමිනේෂන් පස්සේ සුමාන 4ක් ඕන ඡන්දය පවත්වන්න. ඒක නිසා මේ වෙලාව මේක මට කරන්න බෑ. ඒකෙන්ද මං කනකාටු වෙන්නේ නැහැ කියලාත් කියලා තියෙන්නේ. ඒක වැරදි එතුමා කියලා තියෙන්නේ. මොකද මේ පළාත් පාලන ඡන්දේ ඩික්ලෙයාර් කරලා ඊට පස්සේ ඒක නොමිනේෂන් දීලා නොමිනේෂන් බාර අරගෙන තමයි ඕක නැවතුනේ. එමනම් ඊට පස්සේ තියෙන්නේ සුමාන 4යි තමයි තිබුණේ ඡන්දේ පවත්තන්න. ඉතින් ඒක නම් මේ ජනාධිපතිතුමා මේ කියන එක වැරදි. එතුමා දැනගන්න නැතුව කිව්වද දන්නේ නැහැ. ඒවා එතුමාගේ මේ වචන වලින් එයාගේ කටි වලින් මෙම කියන එක වැරදි කියලා තමයි අපිට කියන්න පුළුවන්. நேற்று உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்திருக்கின்றது. அதாவது இந்த நாட்டினுடைய உள்ளூராட்சி தேர்தலை நடத்தி இருக்க வேண்டும், அதை நடத்தாமல் இருந்தது தப்பு என்ற தீர்ப்பை உயர்நீதிமன்றம் 5 நீதியரசர்கள் ஒன்றாக சேர்ந்து நேற்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே கடந்த காலங்களிலே ஜனாதிபதி அவர்களுடைய பிரஷர் மூலமாக அழுத்தம் மூலமாக தேர்தல் கமிஷனும் ஏனைய அச்சடிக்கின்ற ஸ்தாபனங்களும் இவருடைய பேச்சை கேட்டு இந்த தேர்தலில் நடத்தாமல் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இது பிழை என்பதை நேற்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இதற்கு ஜனாதிபதி அவர்கள் பதிலளிக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், தேர்தலை நடத்துவதென்றால் நாமினேஷனுக்கு 2 கிழமை வேணும், தேர்தல் நடத்துவதற்கு 4 கிழமை வேணும். ஆகவே இந்த காலகட்டங்களில் ஐஎம்எஃப் வருகின்றது, அந்த ஐஎம்எஃப் வருகின்ற இந்த நெகோசியேஷன் எங்களுக்கு இருக்கின்றதுனால இதெல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையினால நான் இதை போட்டேன்னு சொல்றாரு. ஆனால் ஜனாதிபதி ஒன்றை தெரிவித்துக் கொள்ள வேண்டும், நாமினேஷன் அதாவது தேர்தல் டிக்ளேர் பண்ணி நாமினேஷன் கால் பண்ணி நாமினேஷனுக்கு பிறகுதான் இந்த தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கின்றதே தவிர அதற்கு முதல் அல்ல. ஆகவே தேர்தல் நடத்துவதற்கு 4 கிழமைகள் இருந்திருந்தால் போதும். ஆனால் அவர் திட்டமிட்டு அந்த தேர்தலை நடத்த முடியாமல் செய்ததற்கு அவர்தான் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இப்பொழுது அந்த வார்த்தைகளை சொல்லுவது இந்த தேர்தலில் தான் ஒரு நிரபராதி என்பதை காட்டுவதற்காக சொல்லுகின்ற ஒரு விஷயமாகும். ஆகவே இப்பொழுது மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். இந்த தேர்தலிலே யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாரை புறக்கணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே மக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஜனாதிபதியினுடைய இந்த மாதிரி செயல்கள் மக்கள் மத்தியிலே எடுபடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஜனாதிபதி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கின்றார், இந்த தேர்தல் அதாவது குறிப்பிட்ட காலத்திலே உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்றிருந்தால் மக்கள் சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டு என்று சொல்லுகின்றார்கள். அது அவருடைய பார்வையிலே அவர் இன்று மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் மக்களுடைய எண்ணம் இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் அந்த தேர்தலை நடத்தி இருந்தால் இன்று ஜனாதிபதி அவர்கள் இந்த தேர்தலை போட்டி போட்டிருக்க முடியாது. அதை தவிர்த்து தான் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டி போட வேண்டும் என்று முன்கூட்டியே அவர் செய்த பல தில்லுமுள்ளுகளில் காரணமாகத்தான் அந்த தேர்தலை தள்ளி போட்டார் என்பது நிரூபமானமாகிறது.
சட்டத்துக்கு மீறி செயல்பட்டுகின்ற ஒரு காரியமாகும். நேற்று பிரதான ஒரு அலைவரிசையிலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அதாவது மலையக மக்கள் கள்ளு குடித்து விட்டுதான் அல்லது கள்ளு குடிக்க கொடுக்கப்பட்டுத்தான் அவர்கள் வாக்களிக்க வருகின்றார்கள் என்ற ஒரு 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 செயல் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தளவில் மலையக மக்கள் என்பது வெறுமனே சம்பளத்துக்காகவும் இந்த குடிப்பதற்காகவும் இருப்பது என்று சொல்லுவது மிக மோசமான ஒரு செயலாகும். நாங்கள் இந்த சமூகத்திலே வாழ்கின்ற இரண்டாம் தர பிரஜை அல்ல, நாங்களும் முதல் தர பிரஜை என்ற அடிப்படையில் எங்கள் மக்கள் இன்றைக்கு 180% படித்தவர்கள், கௌரவமாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது அல்லது மலையக மக்கள் என்றால் அவர்கள் ஒரு 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 கூலி வேலைக்கு ஆள்களை அனுப்புவது, வீட்டு வேலைக்கு பெண்களை அனுப்புவது போன்ற தப்பான எண்ண பார்வையோடு எங்களை பார்ப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். நாங்களும் இந்த சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுக்கு எல்லாரும் குடிக்கிறாங்க, எங்கள் ஆளுங்க மட்டும்தான் குடிக்கிறாங்களா? ஆகவே இதை இவ்வாறான ஒரு ஒரு தேர்தலுக்காக செய்கின்ற ஒரு காரியம் என்று சொல்வது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அவர்களுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.